சென்னையில் கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்படுகிறது என்று தெரிவிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், பாதிக்கப்பட்ட மருத்துவரின் உடல்நிலை எப்படி உள்ளது தற்பொழுது? அருணா, மருத்துவருக்கான சிகிச்சை தற்போது இந்த மருத்துவமனையே வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், வழக்கமாக ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக தன் தாய்க்கு சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது இந்த சம்பவத்தை அவர் அரங்கேற்றிருக்கிறார். இவர் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவராக இருக்கிறார். இவருடைய பின்னணி குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் அந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த பகுதியில், அதுவும் அவருடைய அந்த கத்தி குத்திய சம்பவத்தை அடுத்து அந்த பகுதி முழுவதுமே அந்த மருத்துவ சிகிச்சை பார்க்கக்கூடிய இடத்தில் ரத்தம் பெரிய அளவில் இருந்தது. நம்மால் வீடியோ மூலமாக பார்க்க முடிஞ்சது. இந்த சம்பவம்லாம் மருத்துவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த உடனே கிண்டி காவல்துறையினர் நேரடியாக வந்து அவர் அங்கே மருத்துவமனை வளாகத்திலே அவரை பிடித்து தொடர்ந்து அவர் தனியாக வைக்கப்பட்டு தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை அறிந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக வந்து மருத்துவர் என்ன நிலையில் இருக்கிறார், அவர் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவம் எதற்காக நடந்தது என்பது தொடர்பாக அவரும் ஒரு விசாரணையை அவர் ஆய்வு செஞ்சு மருத்துவ உடல்நிலை குறித்து கேட்டறிந்திருக்கிறார். விரைந்து அவர் குணமடைவதற்கான சிகிச்சை வழங்குவதற்கான தொடர்ந்து அந்த பணியையும் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை அறிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர்கள் நேரடியாக இங்கு வந்தார்கள். அவரிடம் பேசும்போது குறிப்பாக அவர்கள் சொல்வது, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்ல, மருத்துவரை தாக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் சென்னையில் மட்டும் இல்ல, மயிலாடுதுறையில் நடந்தது. அதே போல அவர்கள் நடைபெற்ற சம்பவத்தில் குறிப்பிட்டு பல்வேறு தகவல்களை இங்க சொல்றாங்க. அதனால எங்களுக்கு முறையான பாதுகாப்பான வழங்க வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. குறிப்பாக அவங்க அதிகபட்சம் சொல்வது, வரக்கூடிய காலங்களில் மருத்துவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளே வரும்பொழுது மருத்துவர்கள், நோயாளிகள் மற்றும் அவர்களை கூட்டி வரக்கூடிய அட்டெண்டர்னு சொல்லுவாங்க, அவர்களை முழுவதுமாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கணும், மெட்டலேட்டர் அந்த கருவி பொருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவருடைய கோரிக்கை பிரதானமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 36 மருத்துவமனைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. அதே போல சிறப்பு மருத்துவமனை இங்கு கிண்டியில் இருக்கக்கூடிய பன்னோக்கு கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை போல மருத்துவமனைகள் அப்படி இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 23,000 மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப 80,000 மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே குறைந்தபட்ச அளவிலேயே தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒரு சில இடங்களில் காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசு பற்றாக்குறையை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக குறைந்தபட்சம் ஒரு 20,000 மருத்துவர்களாச்சும் நியமிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கேட்கறது வேகன்சி இருக்கிறது கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்ட அளவில் மருத்துவருடைய பற்றாக்குறை இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடியது 23,000 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே குறைந்தபட்சம் இன்னும் 20,000 மருத்துவர்களை நியமித்து போது பற்றாக்குறையை தீர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவத்தினால இது காலையில் இருந்து இந்த மருத்துவமனைக்கு இருக்கிற மற்ற நோயாளிகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து நான் வந்திருக்கேன், மதுரையிலிருந்து வந்திருக்கேன், பல்லாவரத்திலிருந்து வந்திருக்கேன், இப்படி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நான் இங்க வந்திருக்கேன், சிகிச்சை பெற வந்திருக்கேன். ஆனா இந்த சம்பவம் இப்படி நடந்ததுனால எங்களால முழுமையா சிகிச்சை பெற முடியல. இந்த சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. எனவே இது போன்ற சம்பவத்தை தடுப்பதற்காக அரசும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்ற நோயாளிகள் சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலே இருக்காங்க, உறைந்து இருக்காங்க. ஆனா இங்க நம்ம அந்த வீடியோ நேரடியா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு ரத்தம் பெருக்கெடுத்து அதிகமளவு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறது. ஒருவர் மருத்துவரை கத்தியால் குத்தி அவர் ஹால் முழுவதும் ரத்தமா இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த இடத்துல ரத்தம் அவர் உடல்ந்து அடிந்திருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில அது ஒரு பன்னோக்கு மருத்துவமனையில இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருந்தால் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் கேட்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காத பட்சம் இருக்கக்கூடிய வகையில தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவர்களை சந்தித்து அதே போல அந்த நோய் அவர் நேரடியாக பார்த்து அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருக்கு வேண்டிய உயர் சிகிச்சை வழங்குவதற்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவருடைய கலந்து ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் இருக்கிறது. எனவே மருத்துவரிடம் அவர் நேரடியாக வந்து பேச இருப்பதாக தகவல் இருக்கிறது. அருணா, ஆனந்தன், இந்த சம்பவம் பேரதிர்ச்சியாக தான் இருக்கிறது. கைது செய்யப்பட்டவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்படுகிறது? காவல்துறை இது குறித்து ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா? இந்த சம்பவம் எதனால அவர் வந்து செஞ்சிருக்காரு, ஏன் இப்படி பண்ணார், இந்த சம்பவத்தை அவர் உணர்ந்தாரா, என்ன அவருக்கு அவ்வளவு ஒரு ஆவேசம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தி இவ்வளவு பெரிய ரத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் என்ன தவறு செய்தார் மருத்துவர் அப்படின்னு கேவருக்கு, ஏன் அப்படி செஞ்சார்னு சொல்லிட்டு காவல்துறையினை பிடித்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்ய இருக்கிறாங்க. அதற்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று இருக்குது. இன்றி இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர் வந்து தற்போது விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கார்கள். என்ன நடந்தது, எவ்வளவு நாட்களாக நீங்க சிகிச்சைக்கு இங்க வந்து வரவழைக்க வந்து சிகிச்சைக்காக வந்தது, எத்தனை மணிக்கு அவருடைய உடல்நிலை, அவர் கூட்டிட்டு வந்த அவருடைய பெற்றோருடைய உடல்நிலை எப்படி இருந்தது, மருத்துவர்கள் எத்தனை நாள் சிகிச்சை இருந்தாங்க, இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. தற்போது மருத்துவமனைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவரை தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பான முறையில அவர் வந்து உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைத்து 2வது தளத்தில் அவருக்கு வந்து சம்பவம் நடைபெற்றது. 3வது தளத்தில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுவதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்தது. எனவே அவர் நேரடியாக அவருடைய உடலை பார்ப்பதற்காக நேரில் வந்து அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருணா, தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். மருத்துவரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்காக உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். ஆனந்தன், தற்பொழுது டாக்டரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அதில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருக்கு வந்து ரத்தம் வந்து அதிக அளவில் வெளியாகி இருக்கிறது உடல் இருந்து. அதனால அவர் வந்து உயர்தர சிகிச்சை பிரிவில் தான் அவர் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை குறித்து தொடர்ந்து மருத்துவர்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. அடுத்த கட்டமாக இப்பொழுது ஒரு உடல்நலத்தை இப்போ சீராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான அவருக்கு வந்து சிகிச்சை வந்து கொடுக்க இருக்காங்க, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு, இன்னும் கூடுதலான அவருக்கு என்ன ரத்தம் தேவைப்படுகிறதா, எந்த அளவுக்குல அதிகபட்சமான காயம் ஏற்பட்டிருக்கிறது, அது சரி செய்ய முடியுமா அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. தொடக்கத்தில் சம்பவம் நடந்ததுலேருந்து தற்போது வரை மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே நடந்ததன் காரணமாக அவருக்கு இங்க, அதுவும் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை என்பதால் இங்க எல்லா வசதிகளும் இருக்கிறது. அதனால் அவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அதை பார்ப்பதற்கு தான் தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே சென்றிருக்கிறார். இதற்கு முன்பாகவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக இங்கு வந்து அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் அதிகமான கத்தி குத்து காயம் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு ரத்தம் அவர் உடலிலிருந்து வெளியே வந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அதற்கு போதுமான சிகிச்சை உடனடியாக வழங்க வேண்டும். அவருக்கு எந்த மாதிரியான உடலில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது, அவருக்கு கூடுதலான அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு உயிரை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கு இருக்கக்கூடிய உயர் மருத்துவர்கிட்ட அறிவுறுத்தி கூறியிருக்கிறார். இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் அவருக்கு வந்து சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு, மற்ற நோயாளிகள், மருந்தக்கூடிய நோயாளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு இம்மறுபடிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய மற்ற தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த மருத்துவர்களுமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்து என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வரும் இதற்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடாது என்பதற்கான அதற்கான தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அறிவுரையும் வழங்கியிருப்பதாக நமக்கு தகவல் இருக்கிறது. உடனடியாக தற்போது
துணை முதல்வர் நேரடியாக வந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக அவர் செய்தியாளர் சந்திப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. செய்தியாளர் சந்தித்து துணை முதல்வர்கள் தற்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று அவர் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். இருப்பினும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மருத்துவர்கள் மட்டும் இல்லாம வரக்கூடிய நோயாளிகள் மட்டும் இல்லாம தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. அருணா, கத்தி குத்துப்பட்ட மருத்துவரை நேரில் சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். கடந்த வாரம் கூட திருச்சியில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சமீப காலமாக மருத்துவர்கள் மீது தாக்குதல் என்பது தொடர்ந்து வருகிறது. ஆனந்தன், இது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க. அரசு மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க.